தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். Welcome to Ratna Fan House Sparkling New Year Sale. டிசம்பர் 31 முதல் ஜனவரி 4 வரை 5 நாட்களுக்கு மட்டுமே. Sparkling New Year Sale. ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாதர் ஸ்ட்ரீட், டி நகர். யாருடன் கூட்டணி வைப்பது என்பதில் பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் பாமக தலைவர் அன்புமணிக்கும் ஏற்பட்ட மோதலால் கட்சி இரண்டுபட்டுள்ளது. பல மாதங்களாக சண்டை போட்டு வரும் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ள தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக இருவேறு கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர். ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: பழைய ஓய்வூதிய திட்டத்தை மத்திய அரசு ரத்து செய்ததை அடுத்து 2003 முதல் ஆசிரியர் மற்றும் அரசு ஊழியர்கள் பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதிய திட்டம் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுகிறது. இதனை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வலியுறுத்தி கடந்த 22 ஆண்டுகளாக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் போராடி வந்தனர். இந்நிலையில் முதல்வர் ஸ்டாலின் இன்று தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் எனும் புதிய ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்துள்ளார். இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் நலன் காக்கும் பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றுள்ளது வரவேற்கக்கூடியதே. குறிப்பாக மாநில அரசு அலுவலர்கள், ஊழியர்கள், ஆசிரியர்கள் பெறும் கடைசி மாத ஊதியத்தில் 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்பதை பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் பணியில் சேர்ந்து புதிய ஓய்வூதிய திட்டம் செயல்படுவதற்கு முன் இடைப்பட்ட காலத்தில் ஓய்வூதியமின்றி பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு சிறப்பு கருணை ஓய்வூதியம் வழங்கப்படும் என்பதையும் அரசு ஊழியர்கள் வரவேற்று மகிழ்கின்றனர். அனைத்து அரசு ஊழியர்கள் சார்பில் இதனை நானும் வரவேற்கிறேன். அதே சமயம் நிதிக்குழு பரிந்துரையின்படி ஊதியம் உயர்த்தப்படுவதைப் போல ஓய்வூதியமும் உயர்த்தப்பட வேண்டும். இதனை முதல்வர் கவனத்தில் கொண்டு வரும் சட்டமன்ற கூட்டத்தில் அறிவிக்க வேண்டும். அதேபோல் கல்வித்துறை, வேளாண்மைத்துறை, மருத்துவத்துறை உள்ளிட்ட தமிழ்நாடு அரசின் அனைத்து துறைகளிலும் பணியாற்றும் தற்காலிக ஊழியர்கள், தினக்கூலி ஊழியர்கள், ஒப்பந்த ஊழியர்கள், பகுதி நேர ஊழியர்கள், தொகுப்பூதியர்கள் உள்ளிட்ட அனைவரையும் பணி நிரந்தரம் செய்யும் அறிவிப்பையும் முதல்வர் அறிவிக்க வேண்டும். அப்போதுதான் அரசு துறைகளில் பணியாற்றும் அனைத்து ஊழியர்களும் சமமானவர்கள், சம வேலைக்கு சம ஊதியம் பெறுபவர்கள் என்கிற சமத்துவ சமூக நீதி உறுதிப்படுத்தப்படும் என ராமதாஸ் கூறியுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என்று கவர்ச்சி முலாம் பூசப்பட்டு திமுக அரசு அறிவித்திருக்கும் திட்டம் அரசு ஊழியர்களை ஏமாற்றும் நோக்கம் கொண்ட மோசடி திட்டம் என்று குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன. 2021ஆம் ஆண்டில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தியாவில் 7 மாநிலங்களில் பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதை சுட்டிக்காட்டி தமிழ்நாட்டிலும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகிறேன். இத்தகைய சூழலில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவதற்கு மாறாக தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்ற ஓட்டைகள் நிறைந்த திட்டத்தை திமுக அரசு அறிவித்திருக்கிறது. சட்டசபை தேர்தலை மனதில் கொண்டு அரசு ஊழியர்களை ஏமாற்றும் நோக்கில் இந்த அறிவிப்பை திமுக அரசு வெளியிட்டுள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டத்துடன் ஒப்பிடும்போது தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தால் கிடைக்கும் பயன்கள் மிகவும் குறைவு, பாதிப்புகள் மிகவும் அதிகம். திமுக அரசு அறிவித்துள்ள உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் பல அம்சங்கள் தெளிவற்று உள்ளன. அரசு ஊழியர்களை ஏமாற்றும் நோக்குடன் தான் இத்தகைய தெளிவற்ற அறிவிப்பை அரசு வெளியிட்டுள்ளது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் பெறுவதற்கான பணிக்காலம் எவ்வளவு என்பது குறித்து தெளிவாக அறிவிக்கப்படவில்லை. மாறியிருக்கும் இன்றைய சூழலில் ஒருவர் அரசு பணியில் சேருவதற்கு 30 வயதிற்கும் மேலாகும் நிலையில் அவர்கள் 30 ஆண்டுகள் பணி செய்வது என்பது சாத்தியமற்றது. உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்பட்ட பின் ஓய்வூதியம் பெறுவதற்கான தகுதி, பணிக்காலத்தை நிறைவு செய்யாமல் பணி ஓய்வு பெறும் அனைத்து அலுவலர்களுக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்கப்படும் என திமுக அரசு அறிவித்துள்ளது. அதன் கால அளவு குறித்து எந்த விளக்கமும் அறிவிப்பில் இடம்பெறவில்லை. பழைய ஓய்வூதிய திட்டத்தில் 30 ஆண்டுகள் பணி செய்தவர்களுக்கு முழு ஓய்வூதியமும், 15 ஆண்டுகளுக்கு மேல் பணி செய்தவர்களுக்கு கால அளவிற்கு ஏற்ற வகையிலும் ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருகிறது. தமிழக அரசின் திட்டப்படி 30 ஆண்டுகளுக்கும் குறைவாக பணி செய்தவர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் மட்டுமே வழங்கப்படும் என்பதும் அதன் அளவை குறிப்பிடாததும் பெரும் அநீதி.
அதேபோல் 2003ஆம் ஆண்டு புதிய ஓய்வூதிய திட்டம் அறிமுகம் செய்யப்பட்ட பிறகு பணியில் சேர்ந்து தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் நடைமுறைக்கு வரும் வரை ஓய்வு பெற்றவர்களுக்கு சிறப்பு கருணை ஓய்வூதியம் மட்டுமே வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அது எவ்வளவு என்பதும் அறிவிக்கப்படவில்லை. அவர்களுக்கு முழுமையான ஓய்வூதியம் வழங்காமல் கருணை ஓய்வூதியம் வழங்குவதற்காக அறிவிப்பது அவர்களை ஏமாற்றுவது மட்டும் இன்றி சிறுமைப்படுத்தும் செயலுமாகும். இவை அனைத்திற்கும் மேலாக தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் எந்த தேதியிலிருந்து செயல்படுத்தப்படும் என்பது குறித்து அரசின் அறிவிப்பில் எதுவும் குறிப்பிடப்படவில்லை. இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக ஓய்வூதிய நிதியத்திற்கு அரசு ரூபாய் 13 கோடி செலுத்தும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்னும் 45 நாள்களில் முடங்கவிருக்கும் திமுக அரசு எப்போது எப்படி செலுத்தும் என்பது தொடர்பாக எந்த விளக்கமும் திமுக அரசின் சார்பில் வெளியிடப்படவில்லை. உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் குறித்த முழுமையான விவரங்கள் இதற்கான அரசாணை பிறப்பிக்கப்பட்டு அரசிதழில் வெளியிடப்படும் போதுதான் தெளிவாக தெரியும். அரசாணை வெளியாகும் போது அரசு ஊழியர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் என்று என்னிடம் தனிப்பட்ட முறையில் பேசிய அரசு ஊழியர் அமைப்பின் தலைவர்கள் சிலர் தெரிவித்தனர். இதுகுறித்து அரசாணை வெளியிடப்பட்ட பிறகு முழு ஓய்வூதியம் பெறுவதற்கான 30 ஆண்டுகள் பணி செய்ய வாய்ப்பில்லாதவர்களும் புதிய ஓய்வூதிய திட்டத்தில் சேர்க்கப்பட்டு ஏற்கனவே ஓய்வு பெற்றவர்களும் தங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருப்பதாக கூறி இந்த திட்டத்திற்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வார்கள். அதன் அடிப்படையில் இத்திட்டத்திற்கு நீதிமன்றம் தடை விதிக்கக்கூடும் என கூறியுள்ள அரசு ஊழியர்கள் சங்க தலைவர்கள் அப்படி ஒரு நிலை ஏற்பட வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டுதான் ஓட்டைகள் நிறைந்த இத்திட்டத்தை அரசு அறிவித்ததாகவும் குற்றம் சாட்டி வருகின்றனர். திமுக அரசு நினைத்திருந்தால் ஆட்சிக்கு வந்த சில மாதங்களிலேயே பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருக்க முடியும். ஆனால் 56 மாதங்களாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தாத திமுக அரசு பதவிக்காலம் முடிவதற்கு 56 நாட்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறது என்றால் அதன் பின்னணியில் இருப்பது சதி மட்டும்தான். இப்படி ஒரு திட்டத்தை நாங்கள் அறிவித்திருக்கிறோம், நாங்களே மீண்டும் ஆட்சிக்கு வந்தால்தான் இத்திட்டத்தை செயல்படுத்த முடியும் என்று கூறி வாக்குகளை வாங்குவதற்காகத்தான் இப்படி ஒரு ஏமாற்று வேலையை திமுக அரசு செய்கிறது. இதை நம்பி அரசு ஊழியர்கள் ஏமாந்து விடக்கூடாது. தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு புதிய அரசு அமைக்கப்படும் போது பழைய ஓய்வூதிய திட்டம் முழுமையாக செயல்படுத்தப்படுவதை பாமக உறுதி செய்யும் என அன்புமணி கூறியுள்ளார்.